போணும் போணும். இந்த வார்த்தைய கேட்டதும், பொதுவா நம்ம மனசுல என்ன மாதிரியான கேள்விகள் தோன்றும்? யாருக்காக சொல்லணும்? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? யாரோ பண்ண தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் இதுல எந்த தப்புமே பண்ணல. ஆனா என் மேல பழி போடுறாங்க. நான் எதுக்காக இத பழி ஏத்துக்கிட்டு நான் போணும் சொல்லணும்? நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கேன். இல்ல என்ன சுத்தி எல்லாருமே நெகட்டிவா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த போணும் ஒர்க் ஆகுமா? உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒர்க் ஆகல. இல்ல ஒர்க் ஆகறதுக்கு நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி கேள்விகள், குழப்பங்கள் மக்கள் மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கும், குழப்பங்களுக்கும், சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மேஜிக். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது செல்ஃப் கனெக்ஷன் கோச் மற்றும் ஹீலர் வித்யா குருபிரசாத். இந்த வீடியோல ஹவாய் தீவுடைய முழு வரலாறையும் பார்க்க போறோம். அதாவது இந்த போனோ உருவான இடம். அதுதான் ஹவாய் தீவு. இந்த ஹவாய் தீவு வெறும் ஒரு சுற்றுலா தலமாகவோ, இல்ல ஒரு பழங்குடி இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண தீவாவோ இல்ல. இந்த இடத்துல பழங்குடி மக்களுக்கு ஒரு சம்பிரதாயம் சடங்கு இருந்தது. அந்த குழுவை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் என்ன பண்ணாரு, அந்த குழுவுல அப்பப்ப சின்ன சின்ன சச்சரவுகள், புரிதல் இன்மை, குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படுறத பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு மாலை பொழுதுல தினமும் கூட சொன்னாரு. சில மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சிலர் அதை ஏத்துக்கிட்டு கூட ஆரம்பிச்சாங்க. அப்ப இதுல ஒரு 3 ரூல் போட்டாரு. என்ன ரூல் அப்படின்னா, முதல்ல தாங்கள் செய்த தவறை மனம் திறந்து 100% 100% ஒத்துக்கணும். 2வது பொறுமை காக்கணும். 3வது மனம் திறந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த 3 விதியையும் அந்த மாலை பொழுதுல தினமும் மக்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரூல். மக்கள் அதை ஏத்துக்கிட்டு தாங்கள் செய்த தவற ஒப்புக்க ஆரம்பிச்சாங்க. அதிலேயே அங்க பாதி பிரச்சனை முடிஞ்சுது. 2வது ஒருவர் பேசும்போது இன்னொருவர் குறுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. 3வது தவறை ஒப்புக்கொண்டு 100% பொறுப்பெடுத்துக்கிட்டு மன்னிப்பும் மனம் திறந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கேட்க கேட்க என்னாச்சு அப்படின்னா, அந்த குழுவுடைய ஒற்றுமை அதிகமாச்சு. அவர்களுடைய வாழ்வியல் தரம் உயர்ந்தது. இத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த மக்கள் ரொம்ப பாரம்பரியத்தோட இணைத்து தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுடைய கூட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும், ஒத்துமையையும் அடுத்த லெவலுக்கான ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொண்டு வந்தது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நாகரீகம் அடைய அடைய மக்கள் படிப்புக்காகவும், பொருளாதார தேவைகளுக்காகவும் ஊர் விட்டு ஊர் வெளியில போக ஆரம்பிச்சாங்க. அப்பயும் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு பழக்கத்த தங்களுடைய கலாச்சாரத்தோட இணைத்து அவங்க வெளியூர்களுக்கும், வெளிநாடுகளுக்கும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஹோபோனோபோனோ அப்படிங்கிற இந்த பாரம்பரிய முறைய நவீன காலத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்தவர்கள்ல மிக முக்கியமானவர். அதாவது இந்த ஹோபோனோபோனோவுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிற ஒரு முக்கியமான மனிதர் மார்வீனா. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஹோபோனோபோனோவ அடுத்த கட்டத்துக்கு மனிதர்களுக்கு எப்படி எளிமைப்படுத்தி குடுக்கலாம், நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வடிவமைக்கலாம் அப்படிங்கிறத நிறைய யோசிச்சாரு, ரிசர்ச் பண்ணாரு. அவரை மக்கள் காஜினா லாபாவு அப்படிங்கிற மாதிரி அழைச்சாங்க. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காஜினா அப்படின்னா ரகசியங்களை அறிந்தவர். லாபாவு அப்படின்னா இது ஜப்பானிய மொழியில வர உச்சரிப்பு. இது கொஞ்சம் உச்சரிப்பு பிழையா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ லாபாவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்மீகம் மற்றும் மூலிகை மருத்துவம் தொடர்பான உண்மைகளை தெரிந்தவர், அறிந்தவர் அல்லது ரகசியங்களை தன்கிட்ட வச்சிட்டு இருக்கவர், இந்த மாதிரி அர்த்தம் கொள்ளலாம். சோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மனம்தான் எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள். மனம்தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்மளுடைய நல்லது, கெட்டது, சந்தோஷம், வெற்றி, தோல்வி, துக்கம், அவமானம், கோபம்ங்கிற எல்லாத்தையும் மனசு புடிச்சு அழுத்தமா பதிவு செஞ்சு வச்சுக்குது. கடந்த கால பதிவுகள்ல தான் மனசு தொடர்ந்து இயங்குது. அதனால தான் நமக்கு திருப்பி திருப்பி ஒரே பேட்டர்ன்ல எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாரு. அத மக்கள் கிட்ட அவர் சொல்லும்போது நிறைய பேர் இதை ஏத்துக்கல. தர்க்க ரீதியா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனா அவர் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டே இருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு சின்ன பயிற்சி கூட மக்கள் கிட்ட இது ஒரு நிரூபணமா ஒரு ப்ரூஃபா குடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, கண்களை மூடி உட்காருங்க. உங்க மனசு இப்போ என்ன மாதிரி காட்சிகளை உங்க முன்னாடி கொண்டு காட்டுது. உங்க மனசு ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி, ஒரு ஸ்கிரீன் மாதிரி பிளைனா உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான உங்களை மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய கடந்த கால ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகளை உங்ககிட்ட கொண்டு காட்டுதா?
இல்ல வந்து உங்களை சந்தோஷமா இருக்க வைக்குதா, இல்ல எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம், கோபம், பதட்டத்தை எல்லாம் உங்ககிட்ட கிரியேட் பண்ணுதா அப்படிங்கறது நீங்களே கவனிங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன பயிற்சியை வந்து மக்கள் கிட்ட பண்ண சொன்னாரு. பெருவாரியான மக்கள் ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு பயப்படுறதாகவும், கடந்த கால அந்த நினைவுகள்ல இருந்து மீண்டு வர முடியாத அந்த ஒரு தடயம் தடங்கள் அவங்க கிட்ட இருக்கிறதாகவும், மிச்சம் இருக்கிற மக்கள் வந்து எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா நான் இப்ப சரியா படிக்கல. நான் வந்து இவ்வளவு வந்து ஒரு கஷ்டமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னால என்னுடைய குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடியுமா? இல்லைன்னா என்னுடைய பெற்றோர்களை பார்த்துக்க முடியுமா? இல்லைன்னா எனக்கு கல்யாணம் நடக்குமா? குழந்தைகளை வந்து நான் வந்து முறையா வழிகாட்டி வளர்ப்பேனா? இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின பயம், பதட்டம், கோபம், அறியாமை இப்படிதான் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து இவருடைய இந்த கருத்துக்களை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க தொடங்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் ஹவாயில இருக்கிற அந்த ஒரு பாரம்பரியமான விஷயத்த கொஞ்சம் நவீனப்படுத்தி மனச கொஞ்சம் கூல் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராரு. அந்த காலத்துல வந்து ஹவாய் தீவுல இருக்கிற எல்லா மக்களும் என் குடும்பம் அந்த மாதிரி பிரிவுலாம் இல்லாம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சிக்காம அவங்க வந்து தீவுல இருக்கிற அத்தனை மக்களும் ஒண்ணா ஒரு இடத்துல கூடி மாலை நேரத்துல அந்த ஒரு சந்திப்பை வச்சு அந்த ஹோப்போனோ போனோ பிரேயரை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு தங்களுடைய ஊரை விட்டு மக்களை விட்டு ரொம்ப தூரங்களுக்கு பயணம் பண்ணி வாழறதுனால இப்ப வந்து குடும்பமா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து மக்கள் யோசிச்சாங்க. ஆனா அதையும் அவர் ஒரு படி மேல போய் இன்னும் கொஞ்சம் நவீனப்படுத்தினார். என்னன்னா மனமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஆற்றல் மையமா இருக்கு. அப்படி வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த மெமரிஸ் தானே நம்மள வந்து கஷ்டப்படுத்துது. நம்ம வந்து எல்லாருமே அந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஒரு துளியில இருந்து தானே வந்திருக்கோம். இப்பவும் அந்த ஒரு துளி வந்து நம்மளோட கனெக்டடா தானே இருக்கு. அந்த டிவைன், அந்த ஆற்றல், அந்த இறை நம்மள ஏன் வந்து வழி நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. போதனைகள்ல மிக முக்கியமா சொல்லப்பட்டது என்னன்னா ஹலோஹா. இது வந்து ஜப்பானிய உச்சரிப்புல வந்து எல்லாரிடமும் இருக்கும் இறையாண்மை அல்லது இறை ஆற்றல், டிவைன் பவர் அப்படிங்கறத வந்து பேஸ் பண்ணுது. சோ இந்த ஹலோஹா அப்படிங்கிற வந்து கான்செப்ட் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்திய நம்ம வந்து தொடர்பு கொள்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் அவர் வந்து தன்னுடைய பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தாரு. மக்களுக்கு அந்த பயிற்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சது. அவர்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பயிற்சி வேற ஒண்ணுமில்ல, இந்த ஹோபோனோபோனோவுடைய அடிப்படை ஆரம்ப நிலை. கண்களை மூடி உட்கார்ந்து நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய காட்சிகளையும் சம்பவங்களையும் ஒரு படம் மாதிரி, திரைப்படம் மாதிரி, ஒரு சினிமா படம் மாதிரி ஓட்டி அதுல நடந்த எல்லாவற்றிற்கும் நான் வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் காரணம்னு அவர் வந்து எப்பவும் சொல்லல. யாரையும் சொல்லவும் சொல்லல. ஆனா நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். என்னுடைய முழு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நடந்ததுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத மனப்பூர்வமா அவர் வந்து உணர்ந்து சொல்ல சொன்னாரு. அடுத்து வந்து இத வந்து நான் வந்து பரிபூரணமா வந்து இறை ஆற்றலா அந்த அந்த இதை எந்த ஒரு தடங்களும் சொல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா நான் விட்டுடுறேன். அப்படின்னும் வந்து டோட்டலா வந்து அந்த யூனிவர்ஸ் கிட்ட, இறை ஆற்றல் கிட்ட, பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட நம்மள வந்து சரண்டர் ஆக சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கோர சொன்னாரு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, நடந்து முடிந்த சம்பவங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இல்ல வந்து அது தொடர்பாக இருக்கிற உங்களுடைய நினைவுகள் அதை ஃபுல்லா எடுத்து நீங்க மன்னிப்பு கேட்கறது மூலமா ஹீல் பண்ணலாம். போன சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்க மேல லவ் வேணும் அப்படின்னா, உங்களையே நீங்க வந்து கண்ணாடியில ஒரு பார்த்து, இல்லன்னா உங்களோட போட்டோவ வந்து பார்த்து உங்க முகத்த மனசுல பதிய வச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட நேர்ல போய் என்னால சொல்றதுக்கு என்னால முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஈகோ இடம் குடுக்கல. இல்ல வந்து அந்த அளவுக்கு நான் இறங்கி போகணுமா? தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து அந்த காலத்திலேயே நிறைய இருந்திருக்காங்கல்ல. இப்பவுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்காக கண்கள மூடி உட்கார்ந்து ஹோப்போனோபோனோ சொல்லுங்க. அந்த 4 வாக்கியங்கள். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வாக்கியங்கள சும்மா வந்து ஏதோ வந்து வாய் வார்த்தையா சொன்னா போதுமா? அப்படிங்கிறது தான் அந்த காலத்துலயும் இந்த காலம் வரைக்கும் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். வாய் வார்த்தையா சொன்னா கண்டிப்பா பத்தாது. நீங்க இதை இந்த 4 வார்த்தைகளையும் வந்து உணர்வு பூர்வமா சொல்லுங்க. அந்த உணர்வானது நன்றி உணர்வா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட தொடர்ந்து நீங்க இந்த 4 வாக்கியங்களையும் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இத நம்ம எப்படி இப்ப நம்பலையோ அதே மாதிரிதான் டாக்டர் ஹியூலின் அதை வந்து இன்னும் நவீனப்படுத்தி உலகெங்கும் பரவ செய்த டாக்டர் ஹியூலினும் நம்பாம தான் இருந்தாரு. டாக்டர் ஹியூலின் இதை கேள்விப்படும் போது காமெடியா சிரிச்சாரு. ஏன்னா அவர் ஒரு மருத்துவர், மனோதத்துவ ரீதியா வந்து நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மருத்துவர். நான் எப்படி இதெல்லாம் நம்ப முடியும்? நான் எதுக்கு நம்பணும்? எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்ல. அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? நான் வந்து மனோதத்துவ டாக்டர். எனக்கு தெரியும் எல்லாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்குமே இருந்தது.
அவர் வந்து முதல்ல கிண்டல் பண்றதுக்காக, கேலி பண்றதுக்காக இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ப்ரூவ் பண்ண போறேங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் போய் அந்த பயிற்சி வகுப்புல உட்கார்ந்தாரு. பயிற்சியுடைய அடித்தளத்தை அமைச்ச மார்னா சிமியோனா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஹோப்போனோபோனோ பத்தியும் மனம் செயல்படுற விதத்தை பத்தியும் மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து ஹோப்போனோபோனோவை தொடர்ந்து அவருடைய பயிற்சி வகுப்புகள்ல மக்களை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு இதை முதல் முறை பார்க்கும்போது பாதி பயிற்சி, அதாவது ஒரு 10-15 நிமிட பயிற்சி வகுப்பு கூட இல்ல, ஆரம்பிச்சு அவர் வந்து அதுக்குள்ள எழுந்து வெளில போயிட்டாரு. வெளியில போய் கண்ணா பின்னாலும் சிரிச்சிருக்காரு, மக்கள் கிட்ட கேலியா அதை பத்தி வந்து சொல்லி கமெண்ட் எல்லாம் அடிச்சிருக்காரு. திருப்பியும் அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் பயிற்சியில போய் உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் அதே மாதிரி 1/2 மணி நேரம் கூட இல்ல, எழுந்து வெளில வந்து அதே மாதிரி சிரிச்சிருக்காரு. எல்லார்கிட்டயும் வந்து ஃபன்னா வந்து அதை பத்தி வந்து கேலி பண்ணிருக்காரு. இது நடந்திருக்கு. 3வது முறையும் எதுக்காக அங்க போனாருங்கிறது அவருக்கும் தெரியல. அதுக்கான விளக்கம் வந்து அவர் வந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து சொல்லல. சோ அவர் வந்து மறுபடியும் 3வது முறை உட்கார்ந்திருக்கப்போ அவர் மனசுக்குள்ள ஆற்றப்படாமல் இருந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்திருக்கு. அவரையும் அறியாமல் ஹோப்போனோபோனோவ அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. முழு பயிற்சி வகுப்பையும் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காயங்கள் மெல்ல ஆறுறதையும் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் போய் குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்னோ காலடியில விழுந்திருக்காரு. டாக்டர் ஹியூலிங் ஒரு ஹோப்போனோபோனோவ உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த மகத்தான பணியை ஏத்துக்கிட்டும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து அந்த பயிற்சி முடிச்சுட்டு வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோப்போனோபோனோ பத்தி மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட போய் யாராவது கன்சல்டிங்னு உட்கார்ந்தா பேர் என்ன அப்படின்னு மட்டும் கேட்பாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு சின்ன நோட் பேப்பர்ல எழுதிப்பாரு. கண்களை மூடி உட்காந்து ஹோப்போனோபோனோ பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மக்கள் வந்து ஆரம்ப காலத்துல என்னடா இவரு டாக்டரா இருக்காரு, ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரா இருக்காரு, நமக்கு பிரச்சனை இவர்கிட்ட வந்தா இவர் என்ன கண்ணை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு, நமக்கு எப்ப நான் மாத்திரை எழுதி கொடுப்பாரு, மருந்து எழுதி கொடுப்பாரு, ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, இப்படி எல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா வந்து இதே முறையத்தான், அதாவது ஹோப்போனோபோனோ பிரேயரை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது தொடர்ந்து வந்து மக்கள் பார்க்க பார்க்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு சின்ன மாற்றம்ட்டு அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போற பேஷன்ஸ் அது கால ஓட்டத்துல ஒரு மிகப்பெரிய, நீங்க அந்த அந்த கதையை முழுசாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிரிமினல் குற்றங்கள் செஞ்ச ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸையே அவர் வந்து கியூர் பண்ணியிருக்காரு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும். சோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் திருப்பி அதை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஹோப்போனோபோனோ பிரேயர்ல இருந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை மக்களுக்கு கொடுத்து முன்னேற்றத்தை வந்து காட்டியிருக்காரு. சோ இந்த ஹோப்போனோபோனோ பிரேயர் எனக்கு நடக்குமா, அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்குமா? நான் ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கோவம் வருது, எனக்கு ஒரே பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, குழப்பமா இருக்கு, நடக்குமா நடக்குமான்ற கேள்விக்குள்ள முழுகாம கேள்வியெல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு உட்கார்ந்து கண்களை மூடி தினமும் ஒரு 10 நிமிடம் சொல்லுங்க. உங்களுக்காக நீங்க இந்த ஒரு பிரேயரை பண்ணலைன்னா வேற யார் வந்து பண்ணுவா? உங்களுக்கான மாற்றத்தை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு முன்னெடுக்கலைன்னா வேற யார் வந்து செய்ய முடியும்? நமக்கான நல்லது கெட்டது எல்லாமே 100% இந்த போனோட பிரேயருடைய அடிப்படையே என்ன? போனோட அடிப்படை என்ன? 100% பொறுப்பெடுத்துக்கிறது. சோ நீங்க காரணம் இல்லைனாலும் பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்கீங்க. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. 100% பொறுப்பெடுத்துக்கிட்டு 100% இந்த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டுங்க. 100% உங்களை நீங்கள் மன்னிக்க பழகுங்கள். அப்போ எனக்கு அவ்வளவுதான் தெளிவு இருந்தது, பக்குவம் இருந்தது, புரிதல் இருந்தது. சோ என்னால இது நடந்துருச்சு. நான் இதை நடக்க அனுமதிச்சிட்டேன். இல்லைன்னா இதை நான் வந்து விட்டுட்டேன். இப்போ அதுல இருந்து மீண்டு வர அளவுக்கு எனக்கு பக்குவம், தெளிவு, அறிவு, புரிதல் எல்லாமே வந்துருச்சு. சோ நான் அதை வந்து முழுமையா என்னுடைய மனதிலிருந்து, என்னுடைய உணர்வுகள் இருந்து விடுதலை செய்யறேன் அப்படிங்கிறத நீங்க தெளிவா வந்து உங்க மனசுக்கு அறிவுறுத்திட்டு, தெளிவா நீங்க உங்ககிட்ட ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க ஹோப்போனோபோனோ வந்து சொல்ல ஆரம்பிங்க. என்ன கேட்டா டெய்லி 108 தடவை சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 54 முறை. எனக்கு அதுவுமே முடியல அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லுங்க. ஒரு 21 முறை 21 முறையா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. சில பேர் வந்து இதெல்லாம் ரிச்சுவலா, அது கோயிலுக்கு போய் தான் சொல்லணுமா, மெடிடேஷன் பண்ணிட்டு தான் சொல்லணுமா, குளிச்சுட்டு தான் சொல்லணுமா, பட்னியா இருந்து சொல்லணுமா, இதுக்காக விரதம் இருக்கணுமா, நான்வெஜ் சாப்பிட்டு சொல்லலாம், இப்படிலாம் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு ரோட்ல நடக்கும்போது சொல்லலாம், தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம், தூங்கி எதிர்த்து சொல்லலாம், குளிச்சுட்டு சொல்லலாம், குளிக்காம சொல்லலாம், நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே கூட நீங்க சொல்லலாம். உங்களுடைய மனம் தான் இதுல வேலை செய்ய போற ஒரு முக்கியமான கருவி. உங்க மனசுக்கு நீங்க பழைய அந்த ஒரு அழுத்தமான உணர்வுகளை வந்து முதல்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு 4 வார்த்தை. அதுல வந்து நீங்க என்ன உணர்வை கலக்கணும் அப்படின்னா, சில பேர் உணர்வே இல்லாம, உணர்ச்சிகளே இல்லாம அப்படியே ஒரு
ஸோ ஒரு மெமரி போயமா ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பாங்க. அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்க உணர்வு நன்றி உணர்வோட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கலன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். நான் வந்து 10வதுக்கு மேல படிக்கல, இல்ல அந்த காலேஜ்ல படிக்கல, இல்ல டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், இன்ஜினியரிங் தான் கிடைச்சது. இல்ல வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு சித்தா தான் கிடைச்சது. இது வந்து பிடிஎஸ் தான் படிச்சேன். வந்து அந்த காலேஜ்ல படிச்சிருந்தா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கும். அவரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் வந்து யுஎஸ் போயிருப்பேன். இவரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா வந்து வீடு வாங்கியிருப்பேன். இல்ல இவங்கள நான் கல்யாணம் பண்ணியிருந்தா வந்து இப்படி பெட்டரா நான் வந்து நல்லா இருந்திருப்பேன் காரு வீடுன்னு. சோ இப்படி நம்ம நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். என்னெல்லாம் கிடைக்கலங்கிறதுக்கு இவ்வளவு லிஸ்ட் போட தெரிஞ்ச நமக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏன் வந்து ஒரு லிஸ்ட் போடுறதுக்கு முடியல? முதல்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல மனசுல நீங்க ஒரு ஒரு நாளும் எழுதுங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு? உங்ககிட்ட பெஸ்டான ஒரு மனம் இருக்கு. இந்த மனம் வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் ஆற்றல் மிக்க ஒரு பிரபஞ்ச பேராற்றலோட இணைந்து உங்களுக்கு செய்து கொடுக்க தயாரா இருக்கு. அது வந்து உங்ககிட்ட இருக்குங்கிற பட்சத்துல எல்லாமே ஈஸியா கிடைக்கும். சோ உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச அப்பா, அம்மா பெஸ்ட். கூட பொறந்தவங்க பெஸ்ட். எனக்கு நல்ல பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்து நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து என்னுடைய உடல் உழைப்ப தான் நான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இல்ல என்னுடைய உடம்புல இருக்கிற பவர் நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன். நான் ரொம்ப பலசாலி. அதுதான் என்னோட பவர். இல்ல நான் டீச்சரா இருக்கேன். நான் ஒரு டாக்டரா இருக்கேன். நான் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிங்கரா இருக்கேன். என்னால நல்லா பாட முடியும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயம் அதுதான். சோ இப்படி உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயம் அத்தனையும் லிஸ்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 1000 கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் லட்சம் கோடிக்கணக்குல நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்களை வச்சுட்டு தான் இருக்கோம். சோ நம்ம ஒரு பாதுகாப்பான வீட்ல இருக்கோம். நம்மள சுத்தி பாதுகாப்பான நல்ல மக்கள் இருக்காங்க. இதோ இந்த இந்த விஷயத்த நீங்க வந்து இந்த யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து உழைச்சு இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதை நம்ம பாக்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. நான் இங்கேயும் இருக்கேன், நீங்க இங்கேயும் இருக்கீங்க. அதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு இடையில எவ்வளவு பேர் உழைச்சு கொடுத்துருப்பாங்க அந்த விஷயத்த, அந்த டெக்னாலஜி நம்ம கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாமே நமக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்கள் தான். இது எல்லாமே லிஸ்ட்ல எழுதுங்க. ஒவ்வொன்னும் இந்த நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க உணரும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நன்றி உணர்வோட கலந்து இந்த ஹோப்போனோபோனோவ சொல்ல ஆரம்பிங்க. இந்த ஹோப்போனோபோனோ ஒர்க் ஆகுறதுக்கு அடிப்படை விஷயமே நன்றி உணர்வு தான். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க முதல்ல வந்து உணரத் தொடங்குங்க. அதுக்கப்புறம் ஹோப்போனோபோனோ தாராளமா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு காலம் இருக்கா? அதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு 5 நாள்ல நடக்குமா? 5 நாள்ல நான் 50 தடவ சொன்னா நடந்துருமா? 8 நாள்ல வந்து 500 தடவ சொன்னா நடந்துருமா? அப்படின்னு வந்து கேட்காதீங்க. அது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிரபஞ்ச பேராற்றலோட ஒன்றிணைறீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உணர்ச்சிகள் அதுல கலந்து தொடர்ந்து அதுக்கான அந்த பிரபஞ்சத்துக்கான சைனை நீங்க குடுக்குறீங்கிறது தான் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லிஸ்ட் சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வை கலக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ, உணர்ந்துக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சீக்கிரமாவே நடக்கும். சோ தொடர்ந்து ஹோப்போனோபோனோ சொல்லுங்க. ஹோப்போனோபோனோ பிரேயர் தொடர்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம மைண்ட் மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த என்ன மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், வேணும், உங்களுக்கு என்ன மாரி டவுட்ஸ் இருக்கு எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் எங்களோட டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.